மரியாதைக்குரிய அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா பேசிட்டாங்க. அதாவது 4 கோடி மக்களுக்கு வீடு வழங்கி இருக்கும். பிரதமருடைய பதிலுரையில எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்றதுல சொல்லியிருக்காங்க 4 கோடி வீடு, 12 கோடி மக்களுக்கு இலவசமாக குடிநீர், வீட்டுக்கு நேரடியாக இலவச குடிநீர் இணைப்பு வழங்கி இருக்கும். ஒரு விஷயம். இன்னொன்னு, மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் திட்டங்களை செயல்படுத்த முடியும். நீங்க பிஜேபி ஒரு காலர் வந்து பேசும்போது சொன்னாரு, இவங்க எத்தனை ஜென்மம் ஆனாலும் ஆக முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. இவர்களை போன்ற பிஜேபி எதிர்மன பாரதிய ஜனதா கட்சியை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க வேண்டும் என்கிற மனநிலையில இருக்கிறவங்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அதே நேரத்துல நீங்க தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தொடர்ந்து மக்கள் மத்தியில ஆதரவை செல்வாக்கி பெற்று வருகிறது. இன்றைக்கு கூட டெல்லி சட்டமன்ற தேர்தல், தலைநகரத்துடைய தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. கருத்து கணிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அங்க வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவரே பிரதமர் என்ன படிச்சாரு, அவர் எந்த காலேஜ்ல படிச்சாரு, நீங்களே கேட்க வேண்டிய முறையில கேளுங்க சார். சும்மா வந்து உங்களுக்கு பொது வெளியில பேசுற ஜனநாயக உரிமை இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமென்றாலும் பேசுவது என்பது அறியாமையில பேசுறது. வாய்ப்பு தொலைபேசி இணைப்பு கிடைச்சிருக்கிறதுக்காக பேசுறது பொருட்படுத்தல.